மயானத்தில் ஒரு காவல்காரன் இருப்பான். அவன் கரத்தில் கால்பட உணர்த்து வாய்க்கேசி கொடுக்க வேண்டும் தெரியாமல் இரவு நேரத்தில் இலகுடுங்காத நேரத்தில் சோவென்று மனமுடைந்து கொண்டிருக்கும் போது எனக்கு அறிக்கை செய்யாமல் திருட்டு தானமாக கொண்டு போய் குழந்தை தகிப்பவர் தூங்கியிருக்கின்ற சந்தானம் யார் நீ? ஐயா, நான் கல்லியும் அல்ல கவடியும் அல்ல, யாரும் மற்ற ஆனது ஐயா. சோரத்தான காவலை மீறி சோரத்தான காவலை சுரமலை வர சொல்லு. சோரத்தான காவலை மீறி சுரமலை வர சொல்லு. சுரமலை வர சொல்லு. சொல்லு யார்? தண்ணியிலே பிள்ளையே கொட்டி வைக்க வந்த கண்ணி. தண்ணியிலே பிள்ளையே கொட்டி வைக்க வந்த கண்ணி. கோபத்தில் பொறுப்பில் போற்றி ஐயா 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 யாரும் பற்றானாதே. இந்த குழந்தையை கவனிப்பதற்கு தான் நீங்க வந்திருந்தீர், தவிர தவறானவள் இல்லை ஐயா. கால்படம் உணர்த்து வாய்க்கார் செய்தால் உன் பிணத்தை சுடுவது என்னுடைய பொறுப்பாகும். கால்பட வளர்த்து வாய்க்கரிசி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி? யாரடி ஊர் பேர் சொல்லடி? யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி? நீதி தவறி பேசாதே, நீதி தவறி பேசாதே, நீதி தவறி பேசாதே. பேசாதே
வதைத்தால் உதித்த மகன் தகனிக்க மறந்தால் உதித்த மகன் தகனிக்க என்ன கால்பட உணர்ந்து வாய்க்காட்சி கொடுப்பதற்கு கதியில்லை நான் நட்ட பாவிகள் நட்ட பார்த்து சொல்ல நான் மகன் தகன் தங்கனிக்க முன்ன வாய்க்கிறது கல்பகம் மகன் தகனிக்க தகனிக்க வைக்கிறது வாய்க்காட்சி கொடுப்பதற்கு காப்பறங்க இருப்பார் அவர்கள் வாழ்க்கை முகத்தோடு கொடுக்க வேண்டியது எனக்கு தெரியாதையா உண்மையிலேயே நிச்சயமாக எனக்கு எந்த விதமான கதி இல்லாம இந்த இடத்துல இருக்கு ஐயா கால்பட கொடுத்தால் உன் பிடத்தை தகடிப்பது என்னுடைய பொறுப்பாகும் நீ நினைக்கலாம் இந்த மயானம் எனக்கு சொந்தமானது என்று இல்லை எனக்கு ஒரு எஜமான் இருக்கின்றான் கால்பட முழுத்துண்டு என் எஜமானுக்கு சேருபடியது வாக்கரிசி எனக்கு சேர்ந்தது ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் பாவம் என்று எண்ணி இந்த வாக்கரிசை வேண்டுமானால் உமக்கு நான் தாரமாக கொடுக்க முடியும் கால்பட முழுத்துண்டு கண்டிப்பாக கொடுக்கத்தான் வேண்டும் கொடு இல்லை எடு சண்டாவணி எதுக்குமே எந்த விதமான வழி இல்லாம வந்து கொண்டிருக்கிறது ஐயா இல்ல நான் சொன்னதெல்லாம் ஏற்கனையோடி சண்டாளி ஏற்கனையோடி மகளே என் மகனே காலால எட்டி உதைத்து விட்டாங்க மகனே 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 ஆசை மகனே அன்பு மகனே ஆசை மகனே அன்பு மகனே ஆசை மகனே
எந்த பெண்களுமே வந்ததில்லை. நான் வந்தவரை 2 நாள் என்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பார்த்தா இங்க வந்தேன். ஆண்டவா கதவை கட்டுகையா, கருணை கட்டுகையா. இப்படியெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று இந்த பாவி என்னை இன்னும் உயிரோடு வைத்திருக்கின்றாயா? இறந்திருந்தாலும் இந்த மயானத்தில் வந்து கொண்டிருக்கும் பிணத்தோடு பிணமாக நான் வந்திருப்பேன். எத்தனை எத்தனை வார்த்தை! இப்படியெல்லாம் ஒவ்வொரு பாவத்தையும் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று இந்த பாவி நான் உயிர் வாழ வேண்டுமா? ஆண்டவா வா, என்ன தகாத வார்த்தையெல்லாம் சொல்லாது. அள்ளி கொண்டது கரம்தான். கொள்ளிக்காசு வாங்க வேண்டும் எனக்கு விதி. நான் என்ன செய்வேன்? அது எனும் அடிமை அல்ல, அது எனும் அடிமை அல்ல. அம்மா, அது எனும் அடிமை அல்ல, அது எனும் அடிமை அல்ல, இது எனும் அடிமை அல்ல. நானும் பாதியில் அடிமையானே. அது எனும் அடிமை அல்ல, அது எனும் அடிமை அல்ல, இது எனும் அடிமை அல்லவே. பாதிகள் அடிமையானே. என்ன வார்த்தை பேசுறாய்? சீச்சி என்ன வார்த்தை பேசு? சீச்சி என்ன வார்த்தை பேசுறாய்? நிலைமை பாருங்கள் ஐயா. எந்த பெண்களுக்குமே இப்படிப்பட்ட ஒரு நேர்மறை சூழ்நிலை யாருக்குமே ஏற்படக்கூடாது ஐயா. பாருங்கள் ஐயா, கெஞ்சி கேட்கிறேன் ஐயா. உண்மையாக கேட்கிறேன். கால் பிரபலத்தோடு வாய்க்கரிசி கொடுப்பதற்கு கதி இல்லை. இல்லை ஐயா. சுற்றமில்லை. இல்லை ஐயா. பதி இல்லை. பதி உண்டு, ஆனா என்னிடம் இல்லை ஐயா. தற்சமயம் அவனோடும் இல்லையா? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமா, பதி இருந்தால் கதி இருக்கத்தானே வேண்டும். ஆமா, அது சரியாக பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துவிடத்தான் வேண்டும். பார்த்து வருகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பூமண்டல் எல்லாம் விடவிதைக்கக்கூடியாத ஒரு தாலி ஒன்று சொல்லிக்கு இது கழுத்திலே ஒன்றுமே இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றாலே பாவி. ஆச்சரியமாக இருக்கிறது. சுற்றமில்லை, கிட்டடம் அடையவில்லை. கழுத்தில் தாலியாக அந்த தாலியை விட்டாவது எனக்கு சேர வேண்டிய கூலிய கொடு. தேவர் மோரலுக்கு கண்டது இந்த மாங்கலியத்தை இடுகாடுக்காக என் மாங்கலியத்தை கட்டுவிட்டானே. என் மன்னவர் குற்றம் செய்தாரா? ஆனால் நான் குற்றம் செய்தனா? இறைவா, ஆச்சரியமாக இருக்கிறது. இது சொல்லும் வார்த்தைகளால் நினைத்து பார்த்தால்
இந்த பாவி எனது உள்ளத்தை தொடுகிறதே. 33 தேவர்கள் கண்ணுக்கு காணாத தாலியானது அன்று கண்ணமாபுரியிலே என்னுடைய மனைவி சந்திரமதி. என்னுடைய மனைவி சந்திரமதி யார் கண்களுக்கும் 33 தேவர்கள் கண்ணுக்கு படாத தாலியும், கணவனை விடுத்து மற்றவருடைய கண்களுக்கு படாத தாலி இந்த சண்டாளனுக்கு மட்டும்தானே என்று தெரிந்தது. அந்த முறைப்படி எண்ணி பார்த்தால் இது என்னுடைய மனைவி சந்திரமதியா? என்னுடைய மனைவி என்றால் இங்கு இறந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை நான் பெற்ற மகரா, என் மகரா. ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டான். ஆண்டவா, எதற்காக சந்தேகப்பட வேண்டும்? தெளிவாக விசாரித்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து வேண்டும். தெளிவா, இந்த பாவி நான் என்ன குறை செய்தேன், என்ன குற்றம் செய்தேன்? கூடி குடித்தேனா, குறைவரை கணித்தேனா, அந்நிய பொருளை அபகரித்தேனா, வங்கியை கண்டித்து விட வைத்த சந்தேகப்பான். ஆண்டவன் எனக்கு எப்படி ஒரு தண்டனை கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டான். நீ நினைக்கலாம் உயிர் வேண்டாம், இந்த வயான காவலர் பாவி தாலியை பார்த்து விட்டான், இனிமேல் உயிர் உடல் வேண்டாம் என்று நீ சாவுக்கு கூட துணிந்து விட்டாய். சாக வேண்டாம், வாழத்தான் வேண்டும் என்று நான் தடுத்தேன். எதற்காக இந்த வயான காவலர் தடுக்கின்றான் என்று நீ நிற்கலாம். தடுப்பதற்கான உறுதி இந்த பாவிக்கு இருக்கிறது. அம்மா, இந்த வயான காவலன் தாலியை பார்த்தேன் என்று அழுது புலம்பி கண்ணீர் வடித்து கீழே விழுந்து விட்டாயே. சாக வேண்டும் என்று கூறிவிட்டாயே. உனது நாடுகள் மீது உன்னை மனமுடித்த மனவாளன் பேர் இங்கு இறந்து கிடக்கின்ற சின்ன குழந்தை பேர் என்னப்பா? என்னப்பா சொல்ல முடியுமா? நான் பிறந்ததும் வாழ்ந்ததும் சீர்காழியா. மகையே உணவனல்ல கணவனல்ல, மகையே உணவனல்ல கணவனல்ல, மற்றவருக்கு தோழாதமா கையத்தை பிணையுடவோன் கண்டான் என்று ஏங்கி ஏங்கி பேதலித்து புறம்பும் பெண்ணே. ஏங்கி ஏங்கி பேதலித்து புறம்பும் பெண்ணே உங்கள் சாற்றமதை வைத்து சாற்றமதை வைத்து இந்த பாவி, இந்த மயான காவலன் இந்த தாலியை பார்த்தேன் என்று அல்லது புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே. உனது நாடுகள் நல்லது, உன்னை மனமுடித்த மணவாளன் பேர் என்ன? இங்க இறந்து கேட்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னம்மா? என்னம்மா? நான் வாழ்ந்ததும் பிறந்ததும் சீர் கொண்டிருக்கு பாக்குறீங்க. கண்ணமாபுரியும் அரசாலையும் மன்னிக்க வரல. நான் பிறக்கும் போதே பிறந்த இந்த மாங்கல்யவன் யார் கண்களுக்கும் தெரியாது. என்னை மாலையிட மன்னவருக்கு மட்டும்தான் இருந்தது. தேவியின் அருள்வாக்கு அச்சந்திர கரவத்தி அவருடைய தேவருக்கு ஐயோ மகனே 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 அன்பு மகனே, ஆசை மகனே, பாசத்தோடு வளர்த்திட்ட நான் மகனே, நீ இறந்து விட்டாயா? நீ இறந்து விட்டாயா மகனே?
நம்ம சூரிய குலம் இன்றோடு ஒளிந்து விட்டதப்பா. நம்ம சூரிய குலம் இன்றோடு அழிந்து விட்டது மகனே. யோசிச்சு வளர்கிறத ஆழ்வாய்களான எண்ணி கொண்டது தெரிந்த பாவி, நீ இறந்து விட்டாயா? உன்னுடைய இறப்புக்கு பிறகு உனது தந்தை இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? உனது தந்தை இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா மகனே? ஆண்டவா, எனக்கு கொல்லி வைப்பாய்களான எண்ணி கொண்டது தெரிந்த பாவி சண்டாளை உனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவன் என் தலையில் எழுதி விட்டார் மகனே. அது மட்டுமா? ஐயோ, நான் எண்ணிக்கொண்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் வீணாகி விட்டதப்பா, மண்ணாகி விட்டது மகனே, மண்ணாகி விட்டது மகனே. காதகன்ற நிலத்தில் நலமாக இருப்பீர்கள், இந்த பாவிக்கு இந்த நிலையில் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் அப்பா. உனது தந்தை இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? நீ வந்து விட்டாயா மகனே? உன்னுடைய அழகு முகத்தை எரித்து கெடுத்து விட்டார்கள், எரித்து கெடுத்து விட்டார்கள். மகனை இழந்து விட்டேன். இந்த பாவியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்பா என்று அழைப்பதற்கு எனக்கு யாருமே இல்லையப்பா, இல்லையப்பா. நான் எங்கு போவேன்? இனிமேல் எங்கு சென்று உயிர் வளர போகிறேன்? எனக்கு கொள்ளி வைப்பதற்கு யாரும் இருக்கிறார்கள்? ஒருவருமே இல்லப்பா, ஒருவருமே இல்லை. நான் பெற்ற செல்வமே, நான் பெற்ற செல்வம், அம்மா, நான் யார் நமக்கு தெரியவில்லை. நான் தமிழோட அன்பு கணவர் கண்டிய சந்திரபதி. இங்க யார் என்பது எனக்கு தெரியாது. என் குழந்தையை எடுத்து கொடுங்க, நான் எடுத்து செல்கிறேன் ஐயா. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க யார் என்பது எனக்கு தெரியாது பேசுறீங்க. ஆண்டவா, நான் தான் ஒரு அன்பு கணவர் என்று சொல்கிறேன். கணவர் மனைவி கூட தெரியாமல் ஆக்கி வைத்தாயா? இன்னும் என்னை எத்தனை சோதனைக்கு ஆளாக்க போகிறேன் என்பது தெரியவில்லை. சரி, சந்தோஷமான ஒரு பேர், அதை சொல்லி அழைத்து பார்க்கலாம். பிறகு நிச்சயமாக கணவர் என்று என்னை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் தான் ஒரு அன்பு கணவர் கண்டே. தாராபதி, தாரா, சுவாமி, இப்படி சூழ்நிலை ஏற்பட வேண்டுமா? இப்படி பார்த்ததிலே கணவரை தெரியலையே. ஐயோ அம்மா, கண்ணே தாராபதி, நான் தான் உன் அன்பு கணவருக்கு தெரிந்த உடனே இந்த பாவனுடைய பாதத்தில் விழுந்து அல்லது கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட இந்த பாவி சண்டாளனுடைய தொடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருக்க நீ புரிகின்றதா? உனக்கு தெரியும், இந்த பாவிக்கு தெரியும். எப்படி என்றால், ஒருவருக்கு தானமாக கொடுத்த பொன்பொருளை மீண்டும் கதவு நீட்டி வாங்கிய பழக்கம் அல்லாதவன். அந்த முறைப்படி எண்ணி பார்த்தால் காசிமா நகரத்துக்கு அழைத்து சென்று
ஆடு மாடுகள் போல விலை கூறி விற்று ஒருவருடைய கரத்தில் உன் கரத்தை பிடித்து கொடுத்து நீங்கள் காலால் இடும் வேலைகளை என்னுடைய மனைவி கரத்தால் செய்து முடிப்பாள் என்று வாக்கு கொடுத்து நான் விலை கூறி விட்டேனம்மா. அதை எண்ணி பார்த்தால் இந்த பாவி நான் உன்னை எப்படி தொடுவேன், எப்படி தொட முடியும்? வேண்டாம் கண்ணே, நம் குழந்தை இன்று கால்பட முழுத்தோடு வாக்கியரசு இல்லாமல் தகடித்து விட்டால் சத்தியத்துக்கு பங்கம் வேண்டும். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? காலகன்ற நிலத்துக்கு போ, அவரிடம் சென்று கால்பட முழுத்தோடு வாக்கியரசு வாங்கி வைப்போம். அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் சுவாமி. மீண்டும் நீங்க வரவேற்பார்கள் சுவாமி. கொடுக்க மாட்டார்களா? ஆம் சுவாமி. நாம் என்ன செய்வது? நம் பெற்ற மகனுக்காக பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று 32 தான தர்மத்தை அள்ளி வருகிறேன். நான் பெற்ற குழந்தை இறந்து விட்டான், அவனுக்கு புள்ளி வைப்பதற்கு கூட வழி இல்லாமல் அம்மா, இனிமேல் என்ன செய்கிறோம்? அதுவும் பா காசு முச்சத்துக்கு சென்று நான் பெற்ற மகள் இறந்து விட்டான் அப்பா, ஐயா அம்மா, அவனுக்கு கொல்லி வைப்பதற்கு கூட வழியில் என்று சொல்லி பிச்சை எடுத்து ஞாபகம் போ அப்படிங்கிறது ஒன்றுதான் பாக்கி. பெரியோர்களே, இளைஞர்களும் சகோதர அனைத்து உலகளும் விழா கொண்டாடி இப்படி ஹரிச்சந்திராய் என்னும் ஒரு நல்ல நாடகத்தை வைத்து கண்வழித்து பார்த்த எனது அன்பு உள்ளங்களெல்லாம் சந்திரவதி அன்று அள்ளி கொடுத்த கரமாக இருந்தாலும் இன்று மகனுக்கு கொல்லி வைப்பதற்கு கூட வழி இல்லாமல் உங்களிடத்தில் பிச்சை காசு கொல்லி காசு கேட்டு வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கையில் உள்ள கொல்லி காசு போட்டு சென்றால் காசுக்கு சென்று காசி விஸ்வநாதனை வணங்கி கஷ்டத்தை போக்கி நலமாக வாழ்வதற்கு ஒப்பாகும் என்று ஐதீகம். கொல்லி காசு போடுங்க சாமி, கண்டிப்பா இது ஒன்று மட்டும் போடாமல் இருக்கவே கூடாது. கொல்லி காசு எல்லாம் போடுங்க சாமி. ஐயா, ஆயிரம் பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, காசி மன்னன் கனகவேலராஜனுடைய மையனை கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டு இங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? காசி மன்னன் கனகவேலராஜனுடைய மையனை கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? பிச்சை எடுக்காம வருமா? அதை போதுமா அனுமார் இதே வாங்கி காலிட்டு வந்து யாரையா இங்க காவல் யாரையா? ஐயா, காசி மன்னன் கனகவேலராஜனுடைய மையனை கழுத்தை நெரிச்சு கொண்டு இங்க வந்து தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா. இதை கொண்டு வருவருடைய கழுத்தை விட்டு கொள்ள வேண்டும் என்றது உன்னுடைய எஜமான உத்தரவு. ஆமா, கொண்டு வந்தவரை வெட்டி கொள்ள வேண்டும் என்று
எனது எஜமானியிட்ட கட்டளை. உங்களுடைய எஜமானிட்ட கட்டளை. எதை சொன்னாலும் செய்வதற்கு தான் இந்த மயானத்தை நான் காவல் பார்த்துக் கொண்டு உண்மை. கொண்டு வரும் வகையில் வெட்ட வேண்டும் என்று வெட்டு வெட்டித்தாராக. ஆமா, வெட்டு 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 ஒரு என்ன இல்ல, நான் கொண்டு வந்தவளை அதோ. ஆமா, அதோ வெட்டு சங்கத்தில் ஒரு ஆள் குறையட்டும். இந்த பெண்ணா குழந்தை கழுத்து நெறித்து கொண்டதா? கழுத்தை வைத்து கொலை ஒரு செய்து பாவி. சரி, நீ போகலாம். நான் வெட்டுகிறேன். சரி, விடிவதற்குள் வெட்ட வேண்டும். அப்படித்தானே போட்டு தள்ளு சொன்னேன். பார்த்துக்கோ. சுவாமி, நம் குழந்தை போல இருக்கின்றதே, இவனுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டதா என்றுதான் நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆனா இப்படிப்பட்ட உறவாய் என்று நினைக்கிறேன். கண்ணே தாரா, நிச்சயமாக இந்த குழந்தையை நீ கொண்டிருக்க மாட்டீங்க. இது ஆண்டவனுடைய கட்டளை, ஆண்டவனுடைய கட்டளை. சந்திரமதி, என்னை மன்னித்து விடுவான். இந்த பாவியை மன்னித்து விடு. உனக்கு உயிருக்கு உயிராக இருக்க வேண்டிய சண்டாள பாவி, உனது உயிரை நான் போக்குவதற்கு துணிந்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. உனக்கு வாழ்வழிக்க வேண்டிய பாவி, உன்னுடைய வாழ்வு அழிக்கப் போகிறேன். இந்த பாவியை மன்னித்து விடுவான். நம் பெற்ற குழந்தை இறந்து விட்டான். அவளை உன் கரத்தால் கொண்டு வந்த மயானத்திற்கு நீ கொண்டு வைத்து விடுவீர்கள். உண்மைதானே? இந்த இடத்தில் நான் வெற்றி விட்டால் நீ இறந்து போய் விடுவீர்கள். உன்னுடைய இறப்புக்கு பிறகு இந்த பாவி எனது கரத்தால் உனக்கு நான் கொல்லி வைத்து விடுவேன். முடிவில் நான் பணமாகி விட்டால் எனக்கு கொல்லி வைப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? ஒருவருமே இல்லையே, ஒருவருமே இல்லையே. நான் என்ன செய்வேன்? இந்த பாவி 56 தேசமுடைய மத்தியிலே மனமான சூட்டி மனைவியாக ஏற்று உன்னை கரம்படித்து அழைத்துக் கொண்டு வந்தேன். அம்மா, அன்று நீ உனது தாயும் தந்தையும் சொந்த பந்தம் அனைத்துமே விடுத்து இந்த பாவியை தச்சு கொண்டு வந்தாயே. இந்த சண்டால பாவி வெட்டி நீ சாக வேண்டும் என்று விதி என்றால் நான் என்ன செய்வேன்? கத்தி எடுத்து கரம்பிடித்து விட்டேன். அம்மா, எனது இதயமே வெடித்து விட்டேன். ஏன் இந்த பாவி உயிர் வாழ வேண்டும்? இறந்திருந்தாலும் அந்த மயானத்தில் வந்து ஒன்றுக்கு பிறத்தோடு பிறமாக வந்திருப்பேன். அப்பா, உயிர் வாழ்ந்து சத்திய வடிவென்று பாராமல் வெட்ட வேண்டும் என்று எனக்கு எஜமானிட்ட கட்டளை மீறலாகுமா? மீறக்கூடாது. சத்தியத்தை நிலநாட்ட வேண்டும், சத்தியத்தை நிலநாட்ட வேண்டும். உன்னை விட்ட மலரே இனிமேல் என் முகத்தை பார்த்தார். கணவன் என் முகத்தை பார்த்து கண்கலங்க வேண்டாம். மனைவியின் இந்த பாவி நான் உன்னை பார்த்து உன்னுடைய முகத்தை பார்த்து நான் கண் கலங்கி விட்டாமல் நின்றால் சத்தியத்துக்கு பங்கம் ஆண்டுவிட வேண்டும். வந்துவிட வந்துவிட மனைவியை நான் உன்னை வெட்டு நேரத்தில் உன் கழுத்தில் பூமாலை விடுவதற்கு காரணம் பண்ணவா? உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது சொல்லுவா? இல்லை சுவாமி, எல்லா பெண்களுமே பூவோடும் பொட்டோடும் இறப்பவர்கள் இருப்பது சுவாமி. நானும் பூவோடும் வெட்டோடும் தாங்களுடைய கரத்தினாலே வெட்டப்பட்டு இருக்கேன். என்னுடைய பாக்கியம் சுவாமி. அப்படியா? ஆகட்டும் கல்வி. சரி, ஏனென்றால் பூவோடும் பொட்டோடும்
கணவனுடைய கரத்தால் சாக வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றார். இப்படி வா. சாக வேண்டும் என்று கணவனுடைய கரத்தால் வெட்டுப்பட்டு சாக வேண்டும் என்று எண்ணிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அந்த பாவி நான் ஒரு முறை எண்ணி பார்த்தால் இந்த சண்டாளனை உன் இதயத்தில் கோயில் கட்டி சுமையாக சுமந்து கொண்டிருப்பாய் என்று இன்று நான் புரிந்தேன். கணவனே கண்கண்ட தெய்வம் என்று எண்ணியவன் என்னுடைய மனைவி சந்திரமதி என்று நான் சொல்லும் பார்த்தேன். அது உண்மையாகிவிட்டது, உண்மையாகிவிட்டது. இறைவா, சுமதாங்கி சாய்ந்தான் சுமையல்லவாகும் மணி தீபமோயான் ஒளி எங்கு அம்மா கண்ணி சந்திரமணி தாராவதி சுமைதாங்கி சாய்ந்தான் சுமையல்லவாகும் மணி தீபமோயான் ஒளி எங்கு மணி தெய்வம் ஒளி என்று போகும் சுமத்தாகி சாய்ந்தான் சுமையல்லவாகும் மணிக்கு ஓயான் ஒளி எங்கு போகும். கடைசி முறை இனிமேல் நமக்கு பிறப்பே வேண்டாம் என்ற தாண்டவரை வேண்டிக்கமா மனைவியை வெட்ட மன முதுகிட்டேன், மனைவியை வெட்ட மன முதுகிட்டேன். நல்ல மனுஷன் சிம்பிள் ஆதிசேந்திரா சோபி, ஏன் பெண்ணை வெட்டுகிறாய்? இந்த பெண் ஒரு குழந்தை கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது. கழுத்தை நெரித்து கொண்டு விட்டுக்கிட்டு உனக்கு யார் சொன்னது? என் எஜமான் சொன்னவார். எஜமான் சொன்னா எது வேணுமா? என் எஜமான் பார்த்து எதை சொன்னாலும் செய்வதற்கு தான் இந்த மயானத்தில் நான் கவல் பார்த்து கொண்டிருக்கின்றேன். வேண்டாம் மர்ச்சந்திரா, இந்த பெண்ணை விட்டுவிட உன்னை நாட்டை திருப்பி தாரவாத்த கொத்துவிடுகிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒருவருக்கு தானமாக கொடுத்த நாடு நகரத்தை மீண்டும் நாங்கள் இருவரும் பெறுவதற்கு விரும்பவில்லை. வேண்டாம். அப்படியா? ஆமா, வெட்டத்தான் வேண்டுமா? வெட்டி தானாக வேண்டும். வேண்டாம் என்று சொன்னேன், வெட்டுங்கிறேன். சரி வெட்டும். சரி வெட்டு சங்கடமா சொல்றீங்க. ஆமா, சொன்னதை கேட்கலாம். மனதுக்கு நிம்மதி இல்லையே சுவாமி. நம்மளை நிம்மதியோடு வாழ விடல. ஏன் சொன்ன? அப்படித்தானே? ஏன் சொல்லுங்க தெரியுமா? எங்களை இருவரையும் சாவதற்காவது விட்டுடுவே. இல்ல சந்திரா, பெண்ணை வெட்டுனா இறந்து போய்விடும். உலக அதிசயம் பாரு. வெட்டுறது சாகரதே வெட்டுறப்ப இருக்கு. இந்த பெண்ணு குளத்தை ஒரு குழந்தையை நெரித்து கொண்டிருக்கிறது. அதனால் வெட்டுகிறேன். வெட்டுகிறேன். நான் வெட்டி விட்டால் இந்த பெண்ணு இறந்துதான் போகும். ஆமா,
இறந்து போய்விட்டா நீ ஒரு கொலகார. செத்து போக கூட சொல்லியப்பா, சாகிறதுக்கு தானே நான் வெட்டேன். அதை விட நானு கொலகார இருக்கணும். இந்த பாவி உயிர் மட்டும் இருக்க முடியும் நினைக்கிறீங்க? அப்படியா? இல்லை, இந்த பெண்ணை வெட்டி ஓஹோ, இறந்து விட்டால் சரி. இந்த பாவி உயிர் என்னை விட்டு பிரிந்து பறந்து போயிடும். வெட்டத்தான் வேணும். ஆமா. சரி வெட்டு. இங்க பாருங்க சுவாமி, எங்களை வாழத்தான் விடவில்லை, நிம்மதியோடு சாவதற்கு விட்டு நல்லது சொல்லு. நிற்காதே, போ போ. நல்லா இருக்கு நீ சொல்லாத. மனைவியை பெற்றவன் தேவலோகத்தில் தேவர்கள் ஒன்றாக கூடிய ஆடிய நாடகம் இது. எப்படியாவது மனத்திலே போய் வாங்கி கொடுத்துட்டு விட்டோம். அது முடியவில்லை. ஒரே மனதாக உத்துமனாகவே நீதிமனாகவே சத்திய சத்திய வேந்தனாக சிறப்பாக நீ வாழ்ந்து விட்டாய். உன்னுடைய மகன் ஓதிதாசனையும் கனக வேந்தனையும் எழுப்பி தருகிறே ஒரு நாட்டை நீயே ஆழ்வாய். சுவாமி, மீண்டும் நான் அந்த சிவாசனத்தில் மறந்து செங்கோல் ஏந்து 56 நாட்டு மக்களை கட்டி காக்கும் பொறுப்பாக அள்ளி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? சிவாசனத்தில் எப்படி அமர முடியும்? வேண்டாம், மதுக்குடம் சுமந்த பாவி, ஓஹோ, மாமிச காவடி தூக்கிய சண்டாளன், கண்டெடுத்த பாவி, மயானம் காத்தவன், வாய்க்கரிசி வாங்கிய பாவி, இனிமேல் அந்த சிவாசனத்தில் அமர்ந்து ஆட்சி பொறுப்பேற்று மக்களை பொறுப்பாக நான் கட்டி காக்க வேண்டும் என்று இருப்பதை கூட இனி பார்க்க வந்து எனக்கு வேண்டாம். மயான காத்தே என்று கூறிக்கொண்டிருக்கிறாயே, நீ காத்த மயானம் என்ன ஒன்று தெரியுமா? தேவர்கள் எல்லாம் கூடி யாகசாரம் வளர்க்கின்றார்களே, அதுதான் மயானம். அப்படியா? அதாவது வாக்கரிசி சொல்லிக் கொடுக்கிறாயே, திருமணம் செய்கிற காலகட்டத்திலே அச்சனை போடுறார்களே, அதுதான் வாக்கரிசி. அதை தவறாக நினைக்க வேண்டாம். அதாவது நான் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் உனக்கு சமம் தானே. நீங்கள் பார்த்து யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு சம்மதம். சரி, ஆமா, உன்னுடைய மகன் லோகிதாசனுக்கு மணிமலை சுட்டு வைக்கிறேன். அண்டமைக்கு மக்களாக இதே போலவே புத்தமனாகவே நீதிமனாகவே சத்திய சத்திய தாங்களுடைய இசைப்படியாக கேட்போம். தெய்வ சிந்தனை உள்ளவர்கள். சரி. ஏனென்றால் முதல் முறை வந்ததை என்னப்பா இவ்வளவு நேரம் கிரிமிச்சு வர்றீங்க, நல்லா திட்டினாங்க பெரியவங்க. நீங்க அடிச்சாலும் கூட நாங்க வாங்கிடுவோம். நாங்க என்ன பண்றது? ஊரு தெரியாம அங்கனை கேட்டு எங்கேயோ போயிட்டாங்க. என்னமோ ஊரா தெரியல. சாக்கு பட்டியா சாக்கு போனா நீங்க வந்து எனக்கு தெய்வம். நல்லா புரிஞ்சுக்க. வருடம் ஒரு முறை விழா கொண்டாடி கண்பளித்து நாடகத்தை பார்த்து இப்படி ஒரு அற்புதமான நாடகத்தை வைத்து பார்த்த மக்களுக்கு பணிவான வணக்கத்தும் தெரிவித்து நீங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், தெய்வ சிந்தனை உள்ளவர்கள், அதற்காக